பொன்ராஜ் மீடியாவின் நேயர்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். வணக்கம் நேயர்களே. இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு இணையவிருக்கும் சிறப்பு விருந்தினர் திரு ராஜபாலன் அவர்கள். இவர் அடிப்படையில் ஒரு விவசாயி, சமையல் கலையிலும் கைதேர்ந்தவர். இவர் செய்யும் மேச்சேரி ஆட்டுக்கறி குழம்பையும் கிராமத்து மனம் கமலும் இவரது பேச்சையும் காண்போம் நேயர்களே. நாங்கள் எங்கே இருக்கிறோம்னா, சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் பொட்னேரி கிராமத்தில் நாங்கள் இருக்கிறோம். பொட்னேரி கிராமத்தில் நாங்கள் வந்து தீபாவளி வருது. தீபாவளி வரதுனால என்னதுன்னா, எல்லாரும் இந்த பழைய உணவை தான் எல்லாரும் விரும்பி பார்க்குறாங்க. பழைய குழம்பு எப்படி சாப்பிட்டா எப்படி ஆரோக்கியமாக அந்த காலத்து ஆளுங்களும் ஆரோக்கியமாக இருந்தாங்க. அதைத்தான் எல்லா ஜனங்களும் இப்போ எல்லாமே பழைய உணவை தான் எல்லாம் விரும்புகிறாங்க. அதனால எப்படி நாங்கள் பழைய உணவத்தில் நாங்கள் எப்படி நாங்கள் மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்றோமே, அந்த இதைத்தான் நாங்கள் காமிக்க போகிறோம். இது என்னென்ன பொருள் சேர்த்துறோம், என்னென்ன பொருள் சேர்த்தும் போது நம்ம பழைய மட்டன் குழம்பு ஆரோக்கியமாக இருந்தது, ருசியாக இருந்ததுன்னு சொல்லி இதெல்லாம் மெட்டீரியலாக நாங்கள் எடுத்து வச்சுருக்கிறோம். இதை நாங்கள் இப்போதைக்கு நாங்கள் காமிக்கிறோம். இது சேனல் பேர் பொன்ராஜ் மீடியம் சேனல். மஞ்சத்தூள், அடுத்தது சின்ன வெங்காயம், அடுத்தது வெள்ளைப்பூண்டு, அடுத்தது இந்த மசாலா எல்லாம் கலந்தது, எல்லாம் சீரகம், கடுகு, கொத்தமல்லி எல்லாமே எல்லா ஐட்டமும் கலந்தது. அடுத்தது கறி மசாலு, அடுத்தது கருவேப்பிலை 2 இனுக்கு, அடுத்தது 1 கிலோ மட்டனுக்கு ஒரே தக்காளி தான் நாங்கள் வைப்போம். அப்புறம் இஞ்சி ஒரு 50 கிராம். இது மெயினாக எல்லாரும் தேங்காய் பொட்டுக்கடலை தான் கூட்டு வைப்பாங்க. எல்லாரும் பொட்டுக்கடலையோ தேங்காய் தான் வைப்பாங்க. நாங்கள் தேங்காய் பொட்டுக்கடலை கண்ணிலேயே காட்ட மாட்டோம் மட்டன் குழம்புக்கு. அதுக்கு நாங்கள் என்னன்னா பச்சரிசி சேர்த்துறோம். பச்சரிசி ஒரு 4 வரமிளவா, அந்த பச்சரிசியோடு சேர்த்து ஒரு 4 மிளகா போட்டு வறுப்போம். பச்சரிசியில் வறுக்கும்போது கருவேப்பிலை 1 போடுவோம். இதுதான் இதுக்கு செய்முறை. இதுதான் இது நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னு வச்சுக்கா, குழம்புனா நீங்கள் அப்படி ஒரு மனசுக்குள்ளே பதிவாகிற மாதிரி இருக்கும். பொட்டு வச்சா நெத்தியில் பொட்டு வச்சா நிற்கும். அந்த மாதிரி குழம்பு தான் வச்சு காட்ட போகிறோம். நீங்கள் நேரடியாக பாருங்கள். மெயினான தலைவரே மட்டனு. இது 1 கிலோங்களா? இது 1 கிலோ. 1 கிலோ இது சேலம் மாவட்டத்தில் மேச்சேரியில் தான் எல்லாமே ஆடு ஃபேமஸ்ஸு. அந்த மெயின் காரணம் அதானுமே தெரில. நாங்கள் அந்த குழம்பு வச்சு சாப்பிடும் போது எங்களுக்கு டேஸ்ட் இதை ஒரே மாதிரி இருக்கிறாங்க. சின்ன பையனில் சாப்பிட்றது இவ்வளோ வயசாக வரலாம் அந்த குழம்பு மேச்சேரி மட்டன் என்னமே தெரியல. டேஸ்ட்டு அப்படி ஒரு டேஸ்ட் கிடைக்குது. கிடைச்சா நம்ம குழம்பு வச்சு மல்லித்தலை போடுவோம்ல, அந்த மல்லித்தலை கிடைச்சா லாஸ்ட்டாக. இப்போ விரவுல இப்போ யாருக்கும் செய்கிறது யாரும் இல்லை. அதெல்லாம் இப்போ அந்த காலத்தில் தான் சிலிண்டர் இல்லை, ஒன்றும் இல்லை, அடுப்பு இல்லை. அதனால் வெளியில் உட்காந்து எல்லாம் அந்த புகையிலையும் செஞ்சாங்க. இப்போ எல்லாமே கொஞ்சம் நாகரிகமாக இருந்ததுனால சிலிண்டர் கவர்மெண்ட் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுது. எல்லாரும் வீட்டில் எல்லாரும் இப்போ சிலிண்டர் அடுப்பு இல்லாத இடமே இல்லை. அதனால் விரவலை இப்போ யாரும் எரிக்கிறது கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்க. அதெல்லாம் அது பொல்யூஷனு, புகை வருது, கண்ணால் ஏறுதுன்னு சொல்லி எல்லாரும் வீட்டுக்குள்ளே தான் செய்கிறாங்க. பட்டிக்காட்டில் டவுன் இருந்தாலும் வீட்டுக்குள்ளே செய்யும்போது அந்த செய்முறையை தான் நாங்கள் இப்போ அடுப்பில் வச்சு செய்கிறோம். ஃபஸ்ட்டில் அடுப்பு பற்ற வைக்கிறோம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. அந்த பச்சரிசி தான் மெயின். பொட்டுக்கடலை தேங்காய் ஒதுக்கி தள்ளதுக்கு தான் இது பச்சரிசி நாங்கள் போடுறோம். ஒரு 100 கிராம் இருக்கும். ஒரு 100 கிராமுக்கு கூட ஒரு 50 கிராமுக்கு மேலே தான் இருக்குது. அவ்வளோதான். இதில் ஒரு 4 வரமிளகாய், கொஞ்சம் காரத்துக்கு அந்த செலவு தூளி எல்லா ஐட்டமும் இருக்குது, காரம் கீரம் எல்லாமே. அதனால இந்த பச்சரிசியில் இருக்கிறதுக்கு ஒரு 5 மிளகாய் போடுறோம், வரமிளகாய், அவ்வளோதான். இது அப்படியே லைட்டாக அப்படியே வறுக்கணும். வரமிளகாய் பச்சரிசி மட்டும்தான் நாங்கள் கொஞ்சம் பொரியிற மாதிரி வறுக்கிறோம். இதுதான் நமக்கு கறி குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்குறது. இதுதான் கூட்டுமாங்க. அந்த காலத்தில் ஆரி மாவு, கம்பரிசி, பச்சரிசி எல்லாம் வச்சு இப்போ நாங்கள் அதே பழைய அந்த மெத்தேடிலே தான் நாங்கள் செஞ்சு சாப்பிட்றோம். இந்த மாதிரி பாருங்க. இல்லை எல்லாரும் ஒரு சாண வயிற்றுக்கு தான் வாழ்கிறோம். எல்லாரும் வீட்டுக்குள்ள எல்லாம் ஒவ்வொரு மனிதனுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தொழில் இருக்குது. வீட்டுக்கு போனோமா ஒரு குழம்பு வச்சு நமக்கு ருசியாக கொடுத்தாங்களா, ஒரு பண்டிகை நாள் ஆரோக்கியமாக சாப்பிட்டோமா அப்படின்னு எல்லாரும் மனசுக்குள்ள நினைப்பாங்க. வீட்டில் சொல்லலைனாலும் அரிசி செவந்துக்குச்சு, பொரிஞ்சிக்கிச்சு. ஆமாம்.
அது உணர்ந்து அப்படி தான் கடிச்சிட்டு அது வறுக்கணும். ஆறுன அப்படி தான் வறுக்கணும். அது ஊற்றிக்கணும். அது நம்ம அரிசி வறுக்கிறதுக்காக நம்ம எண்ணெய் ஊற்றாத வறுத்தோம். இப்போ வெங்காயத்துக்கு வச்சு நம்ம எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி கடலை எண்ணெய் தான் சேர்த்துறோம். கடலை எண்ணெய் தான் சேர்த்துறோம். சின்ன வெங்காயம் போடுறோம். ஒரு தக்காளி, ஒரே ஒரு தக்காளி, 2 கட்டு கருவேப்பிலை, அடுத்தது இஞ்சி, அடுத்தது பூண்டு, இது அப்படி சவக்கிற வரல அப்படி வறுக்க வேண்டியதுதான். இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணீங்களா அப்படியே செட் ஆகும். நீங்கள் இந்த செய்முறை இப்படியே கடைப்பிடிச்சின்னு வச்சுக்கா, நீங்கள் அப்படியே மனசுக்குள்ள அப்படியே பதிஞ்சு போயிடும். ப்ரிப்பரேஷன்லாம் 1 கிலோ மட்டனுக்காக 1 கிலோ மட்டனுக்காகத்தான் இந்த மாதிரி இரவில் வச்சுருக்க செஞ்சாக்கா லேட் ஆகும். இப்போ எல்லோரும் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் எல்லாம் டியூட்டிக்கு போகிறாங்க. எல்லாருமே டியூட்டிக்கு போயிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் வீட்டில் வந்து யாராவது வெளியில் செய்கிறாங்கன்னு சொல்லி நினைப்பாங்க. இந்த குக்கர் மெத்தட்லன்னா கொஞ்சம் படப்புன்னு அவியில் கூட செய்யலாம், செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு செய்வாங்க. யாருமே வந்து குக்கரில் செஞ்சால் என்னதுன்னா 3 விசிலுக்கு மேலே விட மாட்டாங்க. 3 விசில் தான் கரெக்டாக. மட்டனுக்கு 3 விசில் விட்டால் கரெக்டாக இருக்கும். குழம்பு திக்காகிடும், மட்டனு வெந்து போயிடும். செவந்துக்குச்சு. இனிமேல் எடுத்துடலாம். எடுத்து ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். தக்காளியும் வதங்கிச்சு. தக்காளி பறிச்சு தோல் சுருக்கில் விடுவது அது செவந்துக்குச்சு. போதும், அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஆறப்புலாம் ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிருக்கேன். ஆமாம், சூடாக அரைக்கூடாது. இப்போ அப்படியே பேனில் வச்சு கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சா ஆறிடும். என்னடா எல்லாம் வீட்டுக்குள்ளேயே செய்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. எல்லாம் இடம் வீட்டுக்குள்ளேயே செய்கிறாங்களா அப்படின்னு பார்க்காத. எல்லாம் லொக்கேஷனு கேட்குறாங்க. இல்லை, எல்லோரும் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே எல்லாரும் வந்து வீட்டுக்குள்ளே தானே செஞ்சு குழம்புலாம் சாப்பிட்றாங்க. இப்போ எல்லாமே நாகரீகமாக. அப்போது சாப்பிட்டாங்க. அப்போ வந்து காட்டுக்குள்ளேயே வந்து ஒரு எல்லாம் சாலையை போட்டு எல்லாம் கொடி இருந்தாங்க. எல்லாம் பட்டிக்காட்டில் கூட போய் மெத்தி விடாகி போச்சு. மிக்சியில் ஓட்டுறதுக்கு பொடியாயிடும், மாவாயிடும். அதுக்காக பச்சரிசியும் இந்த வரமிளகாயும் இந்த மஞ்சத்தூள் அதிலே போட்டுக்கிறோம். அது அரிசி அடிச்சு குழம்பு தூளும் இதுலேயே போட்டுக்கிறோம். இப்போ அடுத்தது இந்த பச்சரிசி பொடி பண்ணுறதுக்காக ஆன் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் இதில் சேர்த்திக்கலாம். ஃபர்ஸ்ட்டு அரிசியை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தக்காளி பூண்டு இதில் ஈர பசக்கிறதுனால அது மையாது இல்லை. அதுக்காக ஃபஸ்ட்டு அந்த அரிசியை ஓட்டிக்கிறோம். இதுலேயும் தண்ணி கொஞ்சம் ஊற்றி அந்த எண்ணெய் பசையெல்லாம் இருக்குதுல்ல, எண்ணெய் பசக்குதுல்ல, அதனால் இதையும் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைக்கலாம். திக்காக்குது. மிக்ஸுக்கு லோடு ஏறுது. குக்கர் வச்சாச்சு. கொஞ்சம் ஈரங்க தண்ணி ட்ரை ஆகட்டும். நல்லெண்ணெய் ஊற்றுறோம். கடலை எண்ணெய் 1 கிலோ மட்டனுக்கு 100 மில்லி. 100 மில்லி எண்ணெய் ஊற்றியாச்சு. அடுத்தது
அடுத்தது மட்டனு போடுறோம். இந்த கறி நல்லா வந்து ருசியாகிறதுக்கு உப்பு போடுறோம் ஃபர்ஸ்ட்லேயே. உப்பு கல் உப்பு தான் போடுவோம். கல் உப்பு தான் போடுவோம். அந்த எண்ணெய் உப்பு இதெல்லாம் ஏறும்போது கறியில் வந்து உப்பு கொஞ்சம் அப்படியே ஏறும். அதனால தான் அந்த ருசி வர்ற காரணமே. அடுத்தது கறி மசாலா. கறி மசாலா சேர்த்துருந்தா இது கறியிலே போட்டு கறி மசாலா வறுப்போம். கறி நல்லா வறுக்க அப்படி உருடும். அப்படி பாரு, நாங்கள் செஞ்சு காமிக்கிறோம். கறி அப்படி கிளறும் போது அப்படி ஆடும். உயிர் கறி மாதிரி இப்படி ஆடும். அது அப்படி உருடும். அந்த கறி மசாலா எண்ணெய்க்கும் கறி அப்படி பாரு உருண்டை அப்படிதான். இதுல ஒரு 1/4 வேக்காடு வந்துடும். இந்த கறி மசாலையே கறி மசாலா இந்த உப்புலையும் வந்து என்னதுன்னா எண்ணெயில மூணும் வந்து ஒரு 1/4 வேக்காடு இதுலேயும் வந்துடும். அப்போ இந்த உப்பு என்னதுன்னா இதுலேயே வந்து கறியிலையும் ஏறும்போது அந்த குழம்புலையும் ஏறும்போது என்னதுன்னா நல்ல ருசி நல்லா கிடைக்கும். ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, செலவெல்லாம் ஊற்றி விட்டு அப்புறம் ஒட்டுக்கா போட்டு உப்பு வறுப்பாங்க. அப்போ வந்து அது கறியில் வந்து உப்பு ஏறாது. இப்போ நம்ம எண்ணெயிலே போட்டு வறுக்கும்போது என்னதுன்னா இந்த கறியில் வந்து உப்பு ஏறிக்கும். குழம்புலையும் நம்ம சாந்து ஊற்றும் போது குழம்புலையும் காட்டும், கறியிலையும் உப்பு ஏறிக்கும். ரெண்டுமே அது வந்து காமிச்சிடும். கறி பாரு நல்லா உருண்டுக்குதுயா பாரு, நல்லா உருண்டு பாரு. அடுத்தது அரைச்ச சாந்த புத்திரம். அடுத்து சாந்து ஊற்றியாச்சு. உப்பு பார்க்கலாம். உப்பு கம்மியாக போட்டேன். உப்பு பார்த்துடலாம். உப்பு பார்த்து மூடி போட்டு விசில் போட்டுடலாம். உப்பு பத்தலை, கொஞ்சம் போடலாம். திருப்பி நம்ம மூடி போட்டு மூடிடலாம். திருப்பி 2வது தரம் கல் உப்பே தான் போட்டுக்கிறோம். இப்போ கரெக்டாக இருக்கு. மூணு விசில் விட்டால் போதும். ஃபஸ்ட்லேயே 2 விசில் வந்துருச்சு. இப்போ 3வது விசில் லாஸ்ட் ஆகிறது கேமராவுக்கு வச்சு எடுக்கிறோம். அதான் 3வது விசில் வந்துருச்சு. நம்ம எடுக்கிறோம். விசில் அடங்கிருச்சு, எடுத்துட்டோம். அப்படியே மல்லித்தலையை அப்படியே மேலே அப்படியே தூவி விடலாம் லாஸ்ட்டாக. அப்படியே இருக்கட்டும். அப்படியே நம்ம கலைக்கலாம். ஒரு கலைக்கலாம். அவ்வளோதான்பா.
இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு ஆரம்பிக்கலாம். இப்போ நாங்கள் வந்து குழம்பு வந்து நாங்கள் வச்சு ரெடி பண்ணியாச்சு. நாங்களே செஞ்சு நாங்களே சாப்பிடக்கூடாது. இன்னொரு விருந்தில் நாங்கள் வந்து புது ஆளுங்களை வச்சு நாங்கள் சாப்பிட வைக்கிறோம். அவரோட வாய் மொழியுமே எப்படி ருசியாக இருக்குதுன்னு அவர் சொல்லுவார். ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. அதுதான் நாங்களே செஞ்சு நாங்களே சாப்பிடக்கூடாது, சொல்லக்கூடாதுல்ல. இன்னொருத்தர் சாப்பிடும் போது தான் தெரியும் அவரோட பற்றி. இட்லிக்கும் மட்டன் குழம்புக்கும் நல்லா அருமையாக பண்ணிருக்கீங்க. சரி, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா செய்முறை நாங்கள் செஞ்சு நாங்களே சாப்பிடும் போது எங்களுக்கு ஒரே மாதிரி சொல்கிறாங்கன்னு நினைப்பாங்க. அந்த இட்லிக்கும் அந்த மட்டனுக்கு மேச்சேரி மட்டனுக்கு எப்படி இருக்குதுங்க சாப்பிட்றதுக்கு? நல்லா அருமையாக இருக்குங்க. சரி தம்பி, சரிப்பா. கறியும் நல்லா வெந்திருக்கு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கு. இன்னொரு நாளைக்கு இந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்லா பண்ணியிருக்கீங்க. இந்த முறை அப்படியே நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னு வச்சுக்கா, உங்கள் எல்லாமே இங்கே சாப்பிட்ற டேஸ்ட்டு அப்படியே தான் எல்லா இடத்துலையும் செய்கிற இடத்துல அதே டேஸ்ட்டு தான் கிடைக்கும். சரிதா, மட்டன் குழம்பு வந்து தீபாவளிக்கு எப்படி சாப்பிடணும்னு சொல்லி நாங்கள் செய்முறை வந்து காமிச்சாச்சு. அவரையும் நாங்கள் சாப்பிட வச்சு அந்த டேஸ்ட்டை வந்து அதிக ருசியை பார்த்து நாங்கள் கண்டுபிடிச்சா சொல்லி அவரு வந்து ரொம்ப ருசியாக இருக்குது, நல்லா இருக்குதுன்னு அவரே சொல்லிட்டாரு. அதனால் நாங்கள் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறோம். இந்த பொன்ராஜ் மீடியா சேனலுக்கு வந்து லவ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதனால் இந்த சேனலுக்கு வந்து ஆதரவு கொடுங்க.